வணக்கம். நான் நட்ராஜ், அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம இப்போ சமீப காலமாகவே தமிழா ஹிந்தியா அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது நமக்கு ஜோதிட ரீதியாக ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி இந்த அட்சய லக்ன பத்ததி அப்படின்ற எளிமையான மற்றும் துல்லியமான பலனை அளிக்கக்கூடிய ஜோதிட முறையை கண்டு ஆராய்ந்து நம் உலகிற்கு கொடுத்து நம்மளையெல்லாம் நல்வழி நடத்தி செல்லும் நமது பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவித்து இன்னைக்கு பதிவை நம்ம பார்ப்போம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய தமிழ் உலகத்திலே ரொம்ப தொன்மையான மொழி. இந்த தொன்மையான மொழிக்கு நிகர் வேறு எதுவும் கிடையாது. ஹிந்தி நம்மளுடைய நமக்கு கீழே இருக்கிற மொழி தான் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக கிடையாது. நம்ம தமிழ் பழமொழியே ஒன்று இருக்குது, காக்கைக்கும் தன் குஞ்சு போர் குஞ்சு அப்படின்னு. அதுபோல் அவங்களுக்கு அவங்களுடைய தாய் உயர்ந்தவர்கள். இதுதான் நமக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் நம்ம இது இயற்கையாகவே தமிழும் ஹிந்தியும் ஜோதிட பார்வையிலேருந்து எப்படி இருக்குது, இது எங்கே ஒத்து வருது எங்கே ஒத்து போகலை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவே தவிர இதன் மூலியமாக நம்மளுடைய தமிழ் மட்டும்தான் உயர்ந்தது, மற்ற மொழிகள்லாம் தாழ்ந்தது அப்படின்றதுக்கான பதிவு கிடையாது. அதனால் இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஜோதிட முறையில் ஒரு சில விஷயங்கள் இயற்கை உணர்த்துது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதன் மூலிமா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றது உணரணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ஒரு பதிவே தவிர வேறு ஒரு மொழி பிரச்சனையை திரும்பவும் கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக இல்லை. வாங்க நமக்கு இயற்கை என்ன உணர்த்துது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஐயா கண்டுபிடிச்ச ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி சாஃப்ட்வேர் இருக்குது இல்லைங்களா, அதில் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நியூமராலஜி அப்படின்னு இருக்குது. அந்த நியூமராலஜி அப்படின்றதுலையே போயிட்டு நம்ம தமிழ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அது எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா மேஷத்தில் வருது. மேஷம்ன்றது காலபுருஷ தத்துவத்தின்படி தலைமை இடம் வகிக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து நம்ம ஹிந்தின்னு டைப் பண்ணோம்னா அது கடகமில் வருது. இப்போ நம்ம மேஷத்தை லக்னமாக வச்சு பார்க்கும் பொழுது இது என்ன உணர்த்துதுன்னு நம்ம பார்த்தோம்னா தமிழுக்கு இந்த ஹிந்தி அப்படின்ற இந்த கடக வீடு 4வது இடமாக வருது. அப்போது அது என்ன உணர்த்துது, 4ன்றது சுகம் அப்படின்ட்டு நம்ம ஜோதிடத்தில் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம தமிழ் மக்களுக்கும் சரி இந்த ஹிந்தி அப்படின்றது மொழி நமக்கு சுகம்தான் கொடுக்குது தவிர நமக்கு இது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஹிந்தி அப்படின்றத கடக வீடை நம்ம லக்னமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த ஹிந்திக்கு நம்ம தமிழ் எங்கே 10ஆ வருது. 10ன்றது என்ன, ஒரு அழுத்தம் தரக்கூடிய இடம். அப்போது இந்த ஹிந்திக்கு தான் நம்ம தமிழ் அழுத்தமாக இருக்கே தவிர நமக்கு இந்த ஹிந்தி அழுத்தம் கிடையாது. இதை தான் இயற்கையே நமக்கு உணர்த்துது. இங்கே நம்ம தலைவர்களும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே படிக்க விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க படிச்சுக்கிட்டோம், நாங்கள் எதுவும் சொல்லலை, ஆனால் எங்கள் மேலே திணிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே இயற்கையும் உணர்த்துது, நமக்கு உணர்த்துது. ஏன்னா நமக்கு தமிழுக்கும் சரி நம்ம தமிழ் மக்களுக்கும் சரி இது ஒரு மோசமான இடத்துல கிடையாது, சுகம் தரக்கூடிய ஒரு சுகமான இடத்துல தான் இருக்குது. நம்ம தமிழோட நம்ம பிற மொழிகளோடு சேர்த்து ஹிந்தியும் படித்தோம்னாலும் அது நமக்கு சுகமாக தான் இருக்குமே தவிர அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை நம்ம திணிக்கக்கூடாது. ஏன் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்மளுடைய ஆப்பில் டைப் பண்ணோம் அப்படின்னா அது இங்கே சிம்ம வீட்டில் வருது. இந்த சிம்ம வீடை நம்ம லக்னமாக வச்சு பார்க்கும் பொழுது இந்த சிம்மத்துக்கு இந்த ஹிந்தி 12ஆம் இடம் அப்படின்ட்டுன்னு வருது. 12ன்றது என்ன, தூரம், ரொம்ப ஒரு தூரமான ஒரு இடம். அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த ஹிந்தி அப்படின்றது தூரமான ஒரு இடத்துல தான் இருக்கே தவிர இது பக்கத்தில் வர்றதுக்கு இயற்கையே அனுமதிக்கலை. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இது விரயம் அப்படின்னு தான் இங்கே விரய இடத்துல தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த விரயத்தை இங்கே கொண்டுட்டு திணிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு அது விரயத்தை தான் கொடுக்கும். அப்படின்னா என்னென்னா பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றது தான் இயற்கையே இங்கே சுட்டி காட்டிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலினுடைய பேர் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய ஆப்பில் போய் போட்டு ஸ்டாலின்னு போட்டோம்னா அதுவும் இங்கே சிம்மத்தில் தான் வருது. அதே மாதிரி நம்மளுடைய துணை முதல்வரான உதயநிதி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பேர் போட்டால் அவருடைய பேருமே இங்கே சிம்மத்தில் தான் வருது. அதனால தான் நம்மளுடைய தலைவர்களுமே இதை கொள்கை ரீதியாகவுமே ஏற்றுக்கலை. இங்கே இதை இந்த மொழியை இங்கே திணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது பாருங்கள், தமிழ்நாடு, ஸ்டாலின், உதயநிதி, இது மூணுமே ஒன்றா இங்கே சிம்ம வீட்லேயே வருது இல்லைங்களா. அப்போது இயற்கையே இதை நமக்கு உணர்த்துது. இங்கே
இந்த கொண்டுட்டு வந்து திணிக்க வேண்டாம், இந்த ஒரு மொழியை வந்து எங்கள் மேலே எங்கள் மக்கள் மேலே வந்து திணிக்க வேண்டாம் அப்படின்றத வந்து இயற்கை உணர்த்தது. இப்படி தான் வந்து நம்ம இதை பார்க்கணும். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து தமிழை வந்து ஏற்றுக்கிறோம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த ஹிந்திக்கு வந்து நம்ம தமிழ்ன்றது வந்து 10ஆம் இடமா இருக்குது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து நான் வந்து பார்க்குறேன். இன்னொன்று வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம போட்டோம்னு வைங்களேன், அது வந்து இங்கே சனி பகவானுடைய கும்ப வீட்டில் வருது. இந்த சனி பகவானுடைய கும்ப வீட்டுக்கும் இந்த சிம்ம வீட்டுக்கும் வந்து சமசப்தம பாவங்கள், அதாவது 7க்கு 7 இருக்குது அப்படின்றது வந்து இதை காட்டுது. அப்போது அப்படின்னா என்ன, இந்த சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற இந்த பொறுப்பு வந்து சனி பகவானுடையது. அதுவும் இல்லாமல் இந்த சனி பகவான்ன்றது யாருன்னா மக்களை குறிக்கும். அப்போ இங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க இந்த சீஃப் மினிஸ்டர், அதாவது இந்த முதலமைச்சர் அப்படின்றவங்க வந்து மக்களுக்காக பாடுபடக்கூடிய தொண்டர்கள் அப்படின்றது தான் வந்து இங்கே இயற்கையே வந்து நமக்கு வந்து உணர்த்துது. இப்போ இருக்கிற நம்மளுடைய முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இங்கேருந்து நேரடி தொடர்பு வந்து இருக்குது. அதனால தான் வந்து இங்கே நம்மளுடைய முதல்வரும் நம்மளுடைய துணை முதல்வரும் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லா சிறப்பாக வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம இதில் பார்த்தோம்னு வைங்களேன், இப்போ இங்கே உதயநிதி இருக்கார் இல்லைங்களா, இவருக்கு வந்து வெறும் உதயநிதின்னு மட்டும் போடாமல் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது வந்து இங்கே மிதுனம் வீட்டில் வருது. நீங்கள் ஆப்பில் போட்டு பாருங்கள். இது என்ன உணர்த்துது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இல்லை நம்மளுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றவர் வந்து என்னென்னா லாபஸ்தானத்தில் வந்து இருக்கார், பெரும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இப்போ பாருங்கள், இயற்கையாகவே வந்து இந்த 2 தலைவர்களையும் வந்து நமக்கு இப்போ வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. இதன் மூலிமா வந்து நம்ம என்ன உணரலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல காலம் போய்கிட்டே இருக்குது அப்படின்றத வந்து இதன் மூலியமாகவே உணரலாம். இப்போ இதில் இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம ஐயா கண்டுபிடிச்ச ஆப்பில் டைப் பண்ணோம்னா அதுவுமே வந்து மேஷத்தில் தான் வருது. அப்போ இந்த நம்மளுடைய தமிழ் மொழியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மொழியாக இருக்கட்டும், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்த தமிழ் அப்படின்ற நம்மளுடைய இந்த தமிழ்நாடுன்னு இருக்கிற இந்த சிம்ம வீட்டுக்கு வந்து பாக்யஸ்தானம் அப்படின்ற இந்த 9வது வீட்டில் வந்து வருது. அதனால தான் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழும் இங்கிலீஷும் வந்து ரொம்ப நல்லா வருது. நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு அது வந்து கையும் கொடுக்குது. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஹிந்திக்கு வந்து இந்த இங்கிலீஷ் அப்படின்றது அதுவுமே வந்து ஒரு அழுத்தமாக தான் இருக்குது. இது போன்ற எளிமையான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலிமா தான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு வந்து நம்ம ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போது இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஸ்டாலின் ஐயா இவங்கள போல் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்களுடைய பேர் எழுதி பாருங்கள். நம்மளுடைய கலைஞர் ஐயா அவருடைய பேரையும் போட்டு பாருங்கள். திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட பேரையும் போட்டு பாருங்கள். 2மே போட்டு பாருங்கள். எம்ஜிஆரும் போட்டு பாருங்கள், எம்ஜி ராமச்சந்திரனும் போட்டு பாருங்கள். இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் போட்டு நீங்களே பாருங்கள். பிரதம மந்திரி திரு மோடி அவர்களுடைய பேரையுமே கூட போட்டு பாருங்கள். எங்கே வந்து காட்டுது அப்படின்ட்டு உங்களுக்கே அது வந்து மிக ஆச்சரியமாக வந்து இருக்கும். இந்த பதிவின் மூலமாக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து நன்றியும் தெரிவித்து, அவர்களுடைய இந்த பணி வந்து நம்ம மேலும் சிறக்க வந்து இறைவன் வந்து அவர்களுக்கு துணை இருந்து அருள் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம்மளுக்கு இந்த எளிமையான ஒரு ஜோதிட முறையை வந்து வகுத்தளித்த நமது ஆசிரியர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு வந்து உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். வாழ்வோம், வாழ வைப்போம். நன்றி.